வணக்கம். இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு வீடியோ தான். எப்படின்னு பார்த்துடலாமா? அது நான் செஞ்சதில்லை, எங்கள் அம்மா செஞ்சது. ஆமாங்க, இன்றைக்கி ஊருக்கு தான் வந்திருந்தோம். ஊருக்கு வந்ததுமே சொல்லிட்டு வரல, அதனால் புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அடுப்பில் ஒரு சட்டி சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. விறகடுப்புனா ஒரு 5 நிமிஷத்துலேயே வேலையாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி சரசரன்னு ஒரு மணிக்கு ஆரம்பித்தாங்க, 2 மணிக்கெலாம் எல்லோரும் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். டக்கு டக்குன்னு வேலையாயிட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டாங்க. புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டு இது கூட மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த காயை எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டியதான். இதில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருந்தாங்க. எந்த புளிக்குழம்பு வச்சாலும் முருங்கைக்காய் போட்டு வைக்கிற மாதிரி ஆகாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சோம்னா. பாருங்க, அடுப்பு நல்லா தகன்னு எரிஞ்சிட்ருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருந்தது. கேஸ் அடுப்புலலாம் புளிக்குழம்பு வைக்கணுன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஆனால் விறகடுப்புலலாம் ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு அப்படியே ரெடி ஆகிடுது. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகி வந்துடுச்சு. அடிக்கிற வெயில் ஒரு 1 மணி இருக்கும். நாங்கள் சமைக்கிறப்ப 1 மணிக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பித்தோம். இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பை போட்டுட்டு அப்படியே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கிராமத்து ஸ்டைலில் டக்குன்னு இந்த மாதிரி தான் புளிக்குழம்பு டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வேறு எதுவும் நம்ம சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கிராமத்து சைட்லலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி புளிக்குழம்பு இப்படி தான் வைப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன போட்டு நல்லா சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வில்லேஜில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்மன்னு இல்லை, நம்ம பசங்க கூட இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.